ஹே ஹாய் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம 82வது நாளுக்கான 70 கேள்விகள் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வேர்ச்சொல் அறிக. துறந்தான் அப்படின்னா என்ன சொல்கிறோன்னா, துறந்தான் அப்படின்னா துறை, தூங்கினார் அப்படின்னா தூங்கு, அதுபோல் தெரிந்தனர் அப்படின்னா தெரிந்து, தெளிந்தான் அப்படின்னா தெளி, தேடினான் அப்படின்னா தேடு, தேற்றினான் அப்படின்னா தேற்று, தேடிய அப்படின்னா தேடு, தொழாது அப்படின்னா தொழு, தோல்வி அப்படின்னா தோல், அதுபோல் தைத்தான் அப்படின்னா தை. ஸோ அதை ரிப்பீட் பண்ணிடலாம், ப்ராப்பராக கவனிச்சிருங்க. துறந்தான் அப்படின்னா துறை, அதுபோல் தூங்கினார் அப்படின்னா தூங்கு, தெரிந்தனர் அப்படின்னா தெரிந்து, தெளிந்தான் அப்படின்னா தெளி, தேடினான் அப்படின்னா தேடு, தேற்றினான் அப்படின்னா தேற்று, தேடிய அப்படின்னா தேடு, தொழாது அப்படின்னா தொழு, தோல்வி அப்படின்னா தோல், தைத்தான் அப்படின்னா தை. அடுத்து இருபொருள் குறிக்கும் சொற்கள். அதில் ஃபஸ்ட்டு சேய் அப்படின்னா என்னென்னு பார்க்குறோம். சேய் அப்படின்னா குழந்தை மற்றும் மூங்கில். அதுபோல் சந்தம் அப்படின்னா என்னென்னு பார்க்குறோம். அழகு, நிறம், ஓசை, நயம். சிரம் அப்படின்னா என்னென்னு பார்க்குறோம். தலை மற்றும் உச்சி. சுவடி அப்படின்னா நூல் மற்றும் ஓலை புத்தகம். வனம் அப்படின்னா காடு மற்றும் சோலை. ஞாலம் அப்படின்னா உலகம் மற்றும் விந்தை. அதுபோல் விரை அப்படின்னா மனம் மற்றும் தேன். அதுபோல் ஓடு அப்படின்னா ஓடுகிறது மற்றும் வீட்டு கூரை. இடி அப்படின்னா இடித்தல், மின்னலுடன் கூடிய இடி. போல் கல் அப்படின்னா பாறைக்கல், அப்புறம் கற்றல். இதை ரிப்பீட் பண்ணிடலாம், கவனிங்க. இப்போ என்ன சொல்கிறோம், குழந்தை மற்றும் மூங்கில். சேய் அப்படின்னா குழந்தை மற்றும் மூங்கில். சந்தம் அப்படின்னா அழகு, நிறம், ஓசை, நயம். சிரம் அப்படின்னா தலை மற்றும் உச்சி. அதுபோல் சுவடி அப்படின்னா நூல் மற்றும் ஓலை புத்தகம். வனம் அப்படின்னா காடு மற்றும் சோலை. அதுபோல் ஞாலம் அப்படின்னா உலகம் மற்றும் விந்தை. விரை அப்படின்னா மனம் மற்றும் தேன். அதுபோல் ஓடு அப்படின்னா ஓடுகிறது மற்றும் வீட்டு கூரை. இடி அப்படின்னா இடித்தல், மின்னலுடன் கூடிய இடி. அதுபோல் கல் அப்படின்னு என்ன சொல்கிறோம், பாறைக்கல் மற்றும் கற்றல். அடுத்தது வினை மரபு தொடர்கள். அதில் ஃபஸ்ட்டு அப்பம். அப்பம்னா என்ன சொல்கிறோன்னா, அப்பம் தின். உணவு, உணவு உண். காய்கறி, காய்கறி அரி. அதுபோல் சாப்பாடு உண். இலை பரி, களை பரி, நெல் தூற்று. மலர் அப்படின்னா கொய். நீர் அப்படின்னா பாய்ச்சு அல்லது அருந்து. பாட்டு பாடு. சரி, இப்போ என்ன பார்க்குறோம், அப்பம் தின், உணவு உண், காய்கறி அரி, அதுபோல் சாப்பாடு உண், இலை பரி, களை பரி, நெல் தூற்று, அதுபோல் மலர் கொய், நீர் பாய்ச்சு அல்லது அருந்து, பாட்டு பாடு. அதற்கு அடுத்தது பாருங்கள், கலைச்சொற்கள். கலைச்சொற்களில் சஃபாரி அப்படின்னு என்ன சொல்கிறோம். சஃபாரி ஒரு பிராண்ட் நேம் அப்படின்னா அது அப்படியே தமிழில் எழுத வேண்டியதுதான். ஸ்கேனர் அப்படின்னா வருடி. அதுபோல் சர்ச் என்ஜின்ஸ் அப்படின்னா தேடுபொறி. சர்வர் அப்படின்னா வழங்கி. ஸ்கைப் அப்படின்னா இசுகை. ஸ்பீச் ரெகனைசர் அப்படின்னா பேச்சுரை மாற்றி. ஸ்டாட்டிக் வெப்சைட் அப்படின்னா நிலை இணையதளம். அதுபோல் டிசிபி டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் அப்படின்னா செய்தி பரிமாற்ற தொழில்நுட்பம். செய்தி பரிமாற்ற தொழில்நுட்பம். டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படின்னா எழுத்து பேச்சு மாற்றி. ட்விட்டர் அப்படின்னா கீச்சகம். ஸோ இன்னொரு முறை பார்த்துடலாம். சஃபாரி அப்படின்னு என்ன சொல்கிறோம், சஃபாரி. ஸ்கேனர் அப்படின்னா வருடி. சர்ச் என்ஜின் தேடுபொறி. சர்வர் வழங்கி. அதுபோல் ஸ்கைப் அப்படின்னா இசுகை. ஸ்பீச் ரெகனைசர் அப்படின்னா பேச்சுரை மாற்றி. ஸ்டாட்டிக் வெப்சைட் நிலை இணையதளம். டிசிபி டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் செய்தி பரிமாற்ற தொழில்நுட்பம். டெக்ஸ்ட் டு ஸ்பீச் எழுத்து பேச்சு மாற்றி. ட்விட்டர் கீச்சகம். சரி, அதுபோல் அடுத்தது பழமொழிகளும் அதன் பொருளும் அறிதல். ஸோ இப்போ இதில் எள்ளுதான் எண்ணெய்க்கு காய்கிறது, எலி புழுக்கை எதற்கு காய்கிறது. அதற்கான பொருள் என்ன சொல்கிறோம், சிலர் பயனற்ற செயலை செய்வார். அதுபோல் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னா அனுபவம் இல்லாத கல்வி பயன்படாது. ஏழை அழுத கண்ணீர் கூரிய வாளை ஒக்கும் அப்படின்னா என்ன சொல்கிறோம், ஏழ்மை கண்ணீரின் வலிமை. அடுத்து ஏறுகிறவனை எட்டின மட்டும்தான் தாங்க முடியும் அப்படின்னா என்ன சொல்கிறோம், முடிந்த அளவே உதவி செய்ய வேண்டும். 5 பணத்திற்கு குதிரையும் வேண்டும், 6 கடக்க பாயும் வேண்டும் இல்லையா, பாயவும் வேண்டும் இல்லை, 6 கடக்க பாயும் வேண்டும் அப்படின்னா பேராசை. அதுபோல் ஐவர் வரும் மட்டும் அமாவாசை காத்திருக்குமா. ஐவர் இல்லை, ஐயர். ஐயர் வரும் மட்டும் அமாவாசை காத்திருக்குமா அப்படின்னா காலம் நில்லாது. அதுபோல் 5இல் வளையாதது 50இல் வளையாது. இளமையில் திருந்தாதவன் முதுமையில் திருந்த மாட்டான். ஒரு கை தட்டினால் ஓசை உண்டாகுமோ. அதில் என்ன சொல்கிறோம்,
கூட்டு முயற்சியின் முக்கியத்துவம். கூட்டு முயற்சியின் முக்கியத்துவம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படின்னு என்ன சொல்கிறோம்? ஒற்றுமையாக இருந்தால் எதனையும் சாதிக்கலாம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு என்ன சொல்கிறோம்? ஒரு செயலே ஒருவனின் இயல்பை உணர்த்தும். அதுபோல் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். கோகிலம் அப்படின்னா கோகுலம். கைங்கரியம் அப்படின்னா தொண்டு. சகுனம் அப்படின்னா என்ன சொல்கிறோம்? குறி. குரோதம் அப்படின்னா உட்பகை அல்லது சினம். கோட்டுச்சீலை அப்படின்னா வரி புடவை. அதுபோல் கோணி அப்படின்னா சணற்பை. அதுபோல் கோஷ்டி கூட்டம். கோத்திரம் அப்படின்னா குல மரபு, குல வழி அல்லது கொடி வழி. கோதண்டம் அப்படின்னா வில் அல்லது சிலை. கோமுகி அப்படின்னா என்ன சொல்கிறோம்? கோ முகவாய். சரி, ஸோ இப்போ இதில் கோகிலம் அப்படின்னா என்ன சொல்கிறோம்? கோகுலம். கைங்கரியம் அப்படின்னா தொண்டு. சகுனம் அப்படின்னா குறி. அதுபோல் குரோதம் அப்படின்னா உட்பகை அல்லது சினம். கோட்டுச்சீலை அப்படின்னா வரி புடவை. கோணி அப்படின்னா சணற்பை. அதுபோல் கோஷ்டி கூட்டம். கோத்திரம் குல மரபு, குல வழி, கொடி வழி. அதுபோல் கோதண்டம் அப்படின்னா வில் அல்லது சிலை. கோமுகி அப்படின்னா கோமுகவாய். அடுத்து சரியான விடை பயன்படுத்துதல். மனோன்மணியத்தை இயற்றியவர் வந்து திரு பே. சுந்தரம்பிள்ளை அவர்கள். மனோன்மணியம் நூலின்கண் வரும் துணைக்கதை வந்து சிவகாமி சரிதம். சுந்தரம்பிள்ளையை போற்றும் முகமாக தமிழக அரசு எதை நிறுவியதுன்னா பல்கலைக்கழகம் திருநெல்வேலியில் நிறுவியது. மனோன்மணியம் நாடக நூலின் ஆக்கத்திற்கு துணை நின்ற ஆங்கில நூல் வந்து ரகசிய வழி. ஜீவகன் புதியதாய் கோட்டையை நிறுவிய இடம். நிறுவிய இடம் வந்து திருநெல்வேலி. கம்பராமாயணத்திற்கு கம்பரிட்ட பெயர் வந்து ராம அவதாரம். கம்பரை திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளல் என்பார் ஆதரித்து வந்தார். வரதநஞ்சையப்ப பிள்ளை கரந்தை தமிழ் சங்கத்தில் நமச்சிவாய முதலியார் தலைமையில் தங்கத்தோடா பரிசளிக்க பெற்றார். வரதநஞ்சையப்ப பிள்ளை தமிழரசி குறவஞ்சியை ஞானியாரடிகள் தலைமையில் அரங்கேற்றினார். நாமக்கல் கவிஞருக்கு நடுவண அரசு பத்மபூஷன் விருதளித்து சிறப்பித்தது. இன்னொரு முறை படிச்சிட்றேன், அதை வந்து ப்ராப்பராக கேட்டுருங்க. இப்போ இதில் வந்து மனோன்மணியத்தை இயற்றியவர் சுந்தரம் பிள்ளை. மனோன்மணியம் நூலின் கண் வரும் துணைக்கதை சிவகாமி சரிதம். சுந்தரம் பிள்ளையை போற்றும் முகமாக தமிழக அரசு பல்கலைக்கழகம் நிறுவியது. அந்த பல்கலைக்கழகம் திருநெல்வேலி. மனோன்மணியம் நாடக நூலின் ஆக்கத்திற்கு துணை நின்ற ஆங்கில நூல் ரகசிய வழி. ஜீவகன் புதியதாய் கோட்டையை நிறுவிய இடம் திருநெல்வேலி. அதுபோல கம்பராமாயணத்திற்கு கம்பரிட்ட பெயர் ராமவதாரம் என்பதாகும். கம்பரை திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளல் என்பார் ஆதரித்தார். வரத நஞ்சையப்ப பிள்ளை கரந்தை தமிழ் சங்கத்தில் நமச்சிவாய முதலியார் தலைமையில் தங்கத்தோடா பரிசளிக்க பெற்றார். வரதநஞ்சையப்ப பிள்ளை தமிழரசி குறவஞ்சியை ஞானியாரடிகள் தலைமையில் அரங்கேற்றினார். நாமக்கல் கவிஞருக்கு நடுவண் அரசு பத்மபூஷன் விருதளித்து சிறப்பித்தது. ஸோ இன்றைக்கான 70 கேள்விகள் வந்து நம்ம முடிச்சிட்டோம். நம்ம வந்து 100 நாள் 70 கேள்விகள் அப்படிங்கிற டார்கெட்டில் தான் ஒர்க் பண்ணுறோம். ஸோ 7000 கேள்விகள் வந்து புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் வந்து நம்ம வந்து எடுக்கிறோம். இது வந்து நீங்கள் ரூபாய் 799 பே பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட்டோட வாட்ஸ்அப் நம்பர் 7358910548க்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அப்படியே பே பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட்கான ரெசிப்ட் அல்லது ஸ்க்ரீன்ஷாட்டை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிங்கன்னா புத்தகத்தை கொரியர் பண்ணிடுவாங்க. அதே போல் யூனிட் 6ஓட புத்தகம் ரூபாய் 599க்கு நம்ம வந்து கொடுக்குறோம். 3635 கேள்விகள் இருக்கும். அது சார்ந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா அதையும் பார்த்துட்டு வாங்கிக்கலாம். தொடர்ந்து படிங்க. தொடர்ச்சியான உழைப்பு மிக மிக கடினமானது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து படிச்சிருங்க. மற்றதெல்லாம் வந்து மெல்ல 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 புரிஞ்சுப்பீங்க. குட் மார்னிங், ஹாவ் அ கிரேட் டே. இந்த நாளில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து நல்ல உழைப்பை கொடுத்து வெற்றியை நோக்கி நகர்ந்து போங்க. கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ.